என்னம்மா பண்ணுறீங்க? இல்லையே மண்ணு கொளிக்கிறீங்களா எடுக்குது? எங்கே ரங்காயம்மா கொத்துக்காரி நேற்றுக்கெல்லாம் நல்லா பேசுனா அப்படியே வாய் பேசுனா அப்படியாம்மா? ம், அப்புறம் வீடியோவுக்கு பேச மாட்டேங்கிறா அப்படி பேசும் அப்படியா? ஒன்றுமே பாரு, என்கிட்ட வீடியோவுக்கு வரும்போது மட்டும் ஒன்றுமே முடியல தம்பி, இதை சொல்லிடுறா அப்படி. நேற்றுக்கு அப்படி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னீங்க. எங்கே 4 பேர் தான் வெட்டுறீங்க, எங்கள் மீதி ஆளில் எங்கே? அங்கே போயிட்டாங்களா? சரி சரி. இவங்க யார்? சரோஜா, அப்புறம் சுதா, அப்புறம் ஜெயந்தி, இவங்கெல்லாம் தான். யாரு இன்னொருத்தர்? அவங்களா? நான் நம்ம வேலை செய்கிறவங்கள பற்றி தான் கேட்பேன். இல்லை வெறும் கோரையாகவும் மலிச்சு போக மாட்டேங்குது. இதோட இந்த இடத்த எத்தனை 3வது கிலோ வெட்டுறீங்களா? 4வது கிலோ வெட்டுறீங்களா? சூப்பர் சூப்பர். என்னால் முடியலையே, என்னால் முடியலையே, நான் உக்காந்துக்கிட்டேன், ஒரே டயர்டாக இருக்குது, தலைவலியா. அது எப்படி எப்போ பார்த்தாலும் நம்ம வீடியோ நடிக்கும்போதுங்கிற வீடியோ எடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாதே போயிடுது உங்களுக்கு? ம், தலைவலி மருந்து. சரி. ம் ம் ஏதாவது பாட்டு பாடுங்க. ஈசம்மா பாடும், பாடு ஈசம்மா. மருமகளை பற்றி 2 மருமகளை பற்றி இப்போ பேசுனீங்க, தீர்ந்துச்சு, அவ்வளோதான். அதுதான் பாட்டு, அதுதான் பாட்டு. சொல்லு பார்க்கலாம். சுதா அவங்களையும் ஜெயந்தி அவங்களையும் 2 பற்றி பேசுனா வேலை முடிஞ்சிச்சு, அதுதான் பாட்டு. பெருந்துச்சு, நீங்கள் பாட்டே பாட மாட்டேங்கிறீங்க. அதான் அதான் பாரு. ம், அப்படி சொல்லக்கூடாது. என்னது, எங்கள் மருமவ பாத்திரம் விளக்குவா அப்படி நான் பார்ப்பேன், எங்கள் மருமவ துணி துவைப்பா அப்படி நான் பார்ப்பேன், அப்படி சொல்ல வேண்டியதானே? ம், கண்ணு மூடிட்டே பார்க்க வேண்டியதானே? கண்ணு பட்டு போயிருமா, அதனால தான் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் உங்களையெல்லாம் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. நீங்கள் வலசு பிள்ளையா அப்படி 4 பேர் பேசுகிறாங்களா உங்களை அப்படியே? பாருங்க நண்பர்களே, அவரைப்பூ பாருங்கள். இது வந்து குத்தவரை, அதாவது கொடி ஓடாமல் அப்படியே செடி சின்னதுலேருந்து குத்தவரை பாருங்கள். நல்லா எப்படி களை பிரிஞ்சுக்குன்னு பாருங்கள். களை வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் கோரை புல் எவ்வளோ புல்லுன்னு பாருங்கள். இந்த பக்கம் 2 லைன் அவரைக்காய், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5-6 லைன் அவரைக்காய் போட்டிருக்கு. அப்புறம் கொத்தவரங்காய் வந்து 3 லைன் போட்டிருக்குது. பாருங்கள் நண்பர்களே, இங்கே ஒரு அம்மாவை பாருங்கள், உக்காந்துட்டே களை வெட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். விவசாய வேலைகள் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் நண்பர்களே. எந்த மாவும் மருமக போகிறாங்க, அவி பாட்டுக்கு அவி போகிறாங்க வராங்க, அவி பாட்டுக்கு ஊர் சுற்றுறாங்க, நம்மளை கண்டுக்கிறாங்களா ஒன்றா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. காஞ்சி குடிக்க வேண்டியதான். பாருங்கள் இந்த பக்கம் பில்லு பாருங்கள் எத்தனை பில்லுன்னு பிடுங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு காடு. ஆமாம், இன்றைக்கி ஆயுத பூஜை யாரும் வந்து
என்ன சொல்கிறது, நோம்பி கொண்டாடலையா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ, அதனால் எதுவும் இல்லையா? இருந்தாலும் நீங்கள் கொத்து வெட்டுறீங்களே, கொத்து வச்சு கொத்துக்கு பொட்டு வச்சு கும்பிடலாம்ல? ஆ அட்லீஸ்ட் கும்பிடணும்ல, கும்பிடணும்ல, சாமி கும்பிடணும்ல. ஆ பழக்கம் இல்லையா? ஆ ஆ இவங்களும் கும்பிடுவாங்க, இவங்க சும்மா கலாய்க்கிறா அப்படி கும்பிடாமல் இருப்பா அப்படியா? அதெல்லாம் கும்பிடுவா அப்படி. ம் ஆயுத பூஜை கொண்டாட மாட்டீங்களா? ஆ அப்போ வண்டி வாகனக்காரங்க தான் கொண்டாடுவாங்களா? ஆஹா. அப்போ அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் மகன்லாம் கொண்டாடுவாரா? பைக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. ம் 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 சரி, எப்படியோ இப்போ இன்றைக்கி என்ன ஆயுத பூஜையா? என்ன பண்ணுவாங்க? மாவிளை தோரணம், அப்புறம் பூ மாலை வண்டிக்கு கட்டி, அப்புறம் சாமி வச்சு கும்பிடுவாங்க. அதான் சொன்ன மாதிரி ரோடு போடுற மிஷின் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் கடை வச்சுருக்கிறீங்க, கடையெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொண்டாடுவாங்க. என்னது? நாங்கள் தான் டீ சாப்பிடுங்க மா. ஈசாம்மா வாங்க, டீ சாப்பிடுங்க. ஆ வாங்க நண்பர்களே, டீ சாப்பிடலாம். ஈசாம்மா இங்கே பாருங்க, வாங்க நண்பர்களே, டீ சாப்பிடலாம். ஆ சொல்லுமா. வாங்க நண்பர்களே, டீ டைமு, டீ சாப்பிடலாம். அங்க யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? யார்கிட்ட? யாரு? ஈசாமா. ஆ சரி சரி. டீ குடிக்கிற வா சராசா. சுண்டலா? எதுக்கு இப்படி போய் வண்டி கழுவி போட்டு வச்சு குத்தைக்கு பேசினாலும் படப்படன்னு வெட்டணும். குத்தைக்கு பேசினாலும் ஏமாற்றக்கூடாது. ரங்காயம்மா வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, புரியுதா? இப்போ பேசுங்க ஈசாமா, இப்போ பேசுங்க. முதல்ல பேசுனீங்களே, இப்போ பேசுங்க. மறந்து போச்சா? மறந்து போச்சா? சரி, ஞாபகம் வந்தா சொல்லுங்க. புடவை எடுத்துகிட்டு போன ஞாபகமா? எந்த புடவையும் எடுத்துகிட்டு போல ஒன்றும் போல. நீங்கள் கோரையை வெட்டுங்க. என்னக்கா அது? பீக்கங்காயா? பாருங்க நண்பர்களே, பீக்கங்காய். இது நாட்டு பீக்கங்காய். எங்கே இந்த பக்கமெல்லாம் இருக்குதா? அவ்வளோதான் நாட்டுக்கு. இதான் இங்கே 2 பிஞ்சு வைக்கிது, இப்போ தான் வைக்கிது. என்ன பெருசாகணும். இதுவும் பிஞ்சு தான். இந்த பக்கம் இல்லை, இங்கே இந்த பக்கம் பார்க்கலாம். அந்த கடைசி இல்லையா? 2 கால் அடியில் இருக்குது. இதெல்லாம் நல்லா பிஞ்சு இப்போ தான் வைக்க மாட்டேங்குது. தண்ணி நல்லா குளிர விடணும். மழை இன்னொரு மழை பெஞ்சுன்னா பரவாயில்ல. அதான் எங்கே இருக்குது மிளகா செடி? இது ஆமாம் ஆமாம். சரி, விட்டானா சும்மா விதை போட்டு விட்டிங்களா? சரி சரி. அதான் ஆமாம், சின்ன சின்னதா. இது பூராமா?
இதெல்லாம் ஆமாம் ஃபுல்லாக விதை போட்டு விட்ருப்பீங்களா? அப்படி வரும்போது அப்படி தூவி விட்டுருக்குறீங்க. இது என்ன செடி? பூசணி செடி. அது எங்கேயும் முளைக்காதுன்னு அப்படியே குட்டு குட்டை போட்டு அத்தனையும் எல்லாம் முளைச்சி கணக்காக போட்டுருக்கலாம்ல, 2 செடி போட்டுருந்துருக்கலாம். எப்படி தெரியுங்களா, இங்கே வந்து ஒரு 4-5 தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா பரவும். பூரா போட்டு விட்டீங்க ஃபுல்லாக. பாருங்கள் நண்பர்களே, இதுதான் பூசணி செடி. இப்போ தான் விதை நிறைய ஊனி விட்டாங்க ஃபுல்லாக ஒரே சைடு. ஏதோ கதை சொல்கிறீங்களே, சொல்லுங்கள். ம், எதுக்கு மண்டை எதுக்கு சொல்லிக்கிறீங்க? ஆ என்ன எடுத்துட்டியா? பேசுங்க. அம்மா அன்றைக்கி ஒரு நாள் அருகம்புல் ஜூஸ் போட்டு குடிச்சிங்களா இல்லையா? அங்கே அவங்க சூப்பராக சித்த பூண்டு காட்டலாம் அருகம்புல் ஜூஸ் போட்டு கொடுத்தா அப்படி குடிச்சிங்களா இல்லையா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு அன்றைக்கி அங்கே நீங்கள் கரும்பு காட்டில் அம்மா ஜூஸ் போட்டு கொடுத்துச்சில்ல, குடிச்சிங்களா இல்லையா? அன்றைக்கி ரங்காய அம்மா மட்டும் வரல, நீங்கள் எல்லாம் குடிச்சிங்களா இல்லையா? அரும்புல் ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியம்.